என்னோட வாழ்க்கை வந்து வேலைக்கு போனதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குன்னு ஒரு டிசைன் போட்டு வச்சிருந்தேன். 5 நாள் வேலைக்கு போறோம், 2 நாள் ஜாலியா நமக்கு என்ன பிடிச்சதோ அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு ஜாலியா ஊர் சுத்துறோம் அப்படின்னு இருந்தது. ஆனா லேட்டரா தான் புரிஞ்சது, இருக்கிறதே உனக்கு இந்த 2 நாள் தான். எவ்வளோ என்ஜாய் பண்ண முடியுமோ பண்ணிக்கோ. அடுத்த வாரம் அடி வாங்குறதுக்கு ரெடி ஆயிக்கோ அப்படிங்கிற சொல்ற மாரியே இருக்கும். அதனால சாட்டர்டே, சண்டே மோஸ்ட்லி எந்த பிளானும் வச்சுக்கிறது இல்ல. ஊர்ல எங்க பார்த்தாலும் மேங்கோ சீசனா இருக்கு. எங்க பார்த்தாலும் மேங்கோ இருக்கு. ஆனா எங்க காட்டுல ஒரு மாங்காயும் இல்ல. சரியான பசி. சரி கொய்யாக்காய் இருக்குன்னு பார்த்தா கொய்யாக்காவும் காயா இருந்தது. ஓகே மருதாணி வச்சு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு மருதாணி பிடிச்சிட்டு மதியம் மேலே வீட்டுக்கு கிளம்பியாச்சு. சரியான பசியில் வந்து நானும் எங்கள் அம்மாவும் சரி நான் புதுசாக எக் கிரேவி மாதிரி பண்ணுறேம்மா சூப்பராக இருக்கும் அப்படின்னு நான் ஏதோ சொல்லிட்டு வந்தேன். இது குருமா மாதிரியும் இல்லை கிரேவி மாதிரியும் இல்லை. இதை பார்த்துட்டு எங்கள் அம்மாவோட ரியாக்ஷன் வந்து இது என்னடி கருமம் இது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. கருமா இல்லைம்மா குருமா அப்படின்னு ஏதோ கன்வின்ஸ் பண்ணி சாப்பிட வச்சேன். ரொம்ப ஓவராக இல்லைனாலும் ஒரு அளவுக்கு சாப்பிட்ற மாதிரி இருந்தது. அடுத்த டைம் கண்டிப்பாக இதை நான் செய்ய மாட்டேன். இதுலேயே புரிஞ்சிருக்கும் எப்படி இருக்குன்னு. ஸோ காலையில் பறிச்சுட்டு வந்த மருதாணி வந்து ஈவினிங் மேலே வந்து வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இன்றைக்கான நாள் எனக்கு இப்படி தான் போச்சு. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.